விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடந்து ஓட்டுற வீடர்லாம் வந்து நடக்க முடியாத காரணத்தினால நம்ம எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு உட்காந்து ஓடுற வீடராக மாற்றிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 7 HP பெட்ரோல் வீடரு. இதுலேயே வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது இந்த 7 HP பெட்ரோல் வீடர்லேயே. இந்த கடைசியில் இருக்கிறது 9 HP டீசல் வீடரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, ரோப் ஸ்டார்ட்டும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிளேடு கொடுக்குறோம். பின்னாடி வந்து பிளேடு வேணாலும் வாங்கிக்கலாம், கேஜிவில் வேணாலும் வாங்கிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாளாக வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருந்து காட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இறக்கி விட்டு ஓடுறதுக்கு அதுக்கு ஜாக்கி எல்லாமே கொடுக்குறோம். சிம்பிள் ஜாக்கி, லைட்டாக ஒரு அழுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக மேலே தூக்கிடும். டயர்லாம் கட்டி வச்சுட்டு பிளேட் செட் மாட்டி ஒரு தனியாளாக விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். அதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாமே பண்ண முடியும். இதுக்குமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாக்கி கொடுக்குறோம். இதுக்குமே 32 பிளேடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக வீட்டிலேருந்து காட்டு கொண்டு போகலாம். இந்த மாதிரி வீடர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கியர் பாக்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு இன்ஜினு 2 கியர் பாக்ஸு. இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா 4 வீலுக்குமே டிரைவ் வர மாதிரி நம்ம வேலை பண்ண முடியும். 4 வீல் டிரைவ்னா எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். இதில் வந்து 2 கியர் பாக்ஸ்லையுமே 2 தனித்தனியாக வந்து கியர் போட வேண்டிய தேவை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழவு ஓட்டும்போது மட்டும் இந்த பின்னாடி இருக்கிற கியர் பாக்ஸில் 1வது கியரும் இதில் முன்னாடி இருக்கிற கியர் பாக்ஸில் 2வது கியரும் போட்டுக்கணும். இது வந்து மற்ற நேரங்களில் ரோட்டில் ஓட்டும் பொழுது பின்னாடி இருக்கிற கியர் பாக்ஸில் மட்டும் நீங்கள் கியர் போட்டு ஓட்டினா போதும். மற்ற நேரங்களில் இது வந்து நியூட்ரல்லே வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா நம்ம 2 வீலர் எப்படியோ அதே மாதிரி தான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், கிளச்சை அழுத்திக்கிறோம், கியர் போடுறோம், கிளச்சை விடுறோம். கிளச்சை விட்டோம்னா வண்டி முன்னாடி போகும். அதே தான். இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளச்சு, இந்த ரைட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக்கு. கிளச்சை அழுத்தும் போது தான் நீங்கள் பிரேக்கை பிடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பவர் வெறும்னே லாஸ் ஆகின்னு இருக்கும் பவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் வீடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவருக்கு 1 லிட்டர்லேருந்து 1.1 லிட்டர் தான் எடுக்கும் ஃபியூல். இது பார்த்தீங்கன்னா 650 ml 750 ml தான் எடுக்கும் ஃபியூல். அதனால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நம்ம வந்து 650 ml ஒரு ஹவருக்கு ஓடிச்சுன்னா 4 ஹவர் ஓடுறதுக்கு என்ன ஆகும்? அதிகபட்சம் போனால் 3 லிட்டர் தாண்டாது 4 ஹவர் ஓடுறதுக்கே. ஆக மொத்தம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உபயோகப்படுத்துனீங்கன்னாக்கா மொத்தமாகவே 200 ரூபா 300 ரூபா செலவில் நீங்கள் வந்து அழகாக ஓட்டிட்டு வந்துடலாம். அதில் இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 300 ரூபா செலவாகும். அதுவுமே 300 ரூபா செலவாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பவர் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஹெச்பின்னு சொல்கிறோம் நாங்கள் விற்கிறோம். ஆனால் அது வந்து 9.7 ஹெச்பி வரைக்கும் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 32 பிளேடு ஃப்ரண்ட்லேயும் பின்னாடி வந்து 24 பிளேடு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கேஜிவில் வேணாலும் போட்டுக்கலாம். சேத்து வழு இருந்தால் மட்டும் நீங்கள் பின்னாடிக்கு வந்து கேஜிவில் வாங்கிக்கோங்க. சேத்து வழு இல்லை அப்படின்னா பேக் சைடுக்கு வந்து 24 பிளேடு தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தனி ஆள் இவ்வளோ பெரிய வீடராக இருக்கே, இந்த டயரை எப்படி மாட்டுறதுன்னு பயப்படாதீங்க. ஒரு தனி ஆள் இதில் வந்து நம்ம ஈஸியாக இந்த அப்படியே செட்டாக தூக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஜாக்கி ஒன்று தரோம். டயரை கட்டி பிளேட் செட்டு ஒரு தனியாளாக எப்படி போடுறாரு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிளேட் செட்டை கட்டி தனியாக கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஜாக்கியை போட போகிறாரு. ஒரு தனியாலாம் இது மாதிரி ஈஸியாக தூக்கிக்கலாம். தூக்கிட்ட பிறகு நீங்கள் அந்த பத்திரமா அந்த டயரை கட்டிட்டு தூரமான இடத்துல எடுத்து போய் வச்சுருங்க. அதில் ஒரு ஸ்னாப் பின் இருக்கும். அந்த ஸ்னாப் பின்னை கட்டினீங்கனாக்கா அந்த காட்டுற பின் வந்து ஈஸியாக வெளில கட்டி எடுத்துடலாம். இது தூரமாக எடுத்து போய் அந்த டயர் எடுத்து போய் பத்திரமா வச்சுட்டு இந்த பிளேட் செட்டை மாட்டிட்டு காட்டுற பின் போட்டுக்க வேண்டியது தான். பிளேட் செட்டை மாட்டிட்டு காட்டுற பின் போட்டு ஸ்னாப் பின் போட்டுக்கணும். அதேமாதிரி கட்டி போட்டுக்கலாம்.
இது நம்ம இறக்கி விடுறச்ச கொஞ்சம் பொறுமையாக இறக்கி விடணும், வேகமாக தொப்புன்னு விடக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக இறக்கி விடுங்க. ஒரு தனியாலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இதே மாதிரியே பின்னாடியே நீங்கள் கட்டிட்டு டயரை கட்டிட்டு பிளேட் செட்டு மாட்டிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டா ட்ராலி ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா வீட்டில இருந்து காட்டு கொண்டு போகிறது, பொருளை கொண்டு போகிறதுக்கும் காட்டில் இருந்து வீட்டுக்கு பொருளை கொண்டு வரதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் உபயோகப்படுத்த முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கெப்பாசிட்டி வந்து 1/2 டன் கெப்பாசிட்டி நாங்கள் கொடுக்குறோம் பாசிங்கு. அதில் ரோடில் போகும்போது கொஞ்சம் அதிகமாக ஏற்றிக்கலாம், காட்டில் உள்ளார போகும்போது நீங்கள் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு மேடு பள்ளத்தில் இழுக்கிறது சிரமமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.